நண்பர்களே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி தூண்டிக்கு வந்திருக்கோம். தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ கரை வழியாக நடந்து போயிட்டுருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மண்புல் வந்து தோண்ட போயிட்டுருக்கோம். தோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்க போனோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து தவளை ஃப்ராக் வீசி நம்ம வந்து விரா மீன் பிடிக்கிறக்காண்டி வந்து தவளை எடுத்துக்கு வந்திருக்கோம். ஏன்டா எடுத்துக்கு வந்திருக்கீல தவளை எடுத்துக்கு வந்தியா இல்லையா? எடுத்துக்கு வந்திருக்கானா இன்றைக்கி போட்டு மாட்டுதான் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. நண்பர்களே பார்த்திங்கன்னா வந்து தேவையான மண்புழு தோண்டிட்டோம். இப்போ என்ன பண்ண கேட்டிங்கன்னா செங்கமண் இருக்குது, அதில் போட்டு நம்ம வந்து நல்லா புழுவை பெரட்டி எடுத்துக்க போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா புழு வந்து நம்ம கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது, டவக்குன்னு வந்து எடுத்து தூண்டி முள்ளில் மாட்டிடலாம். இப்படி செங்கமண் போடலைன்னா இப்போ தூண்டி முள்ளில் மாட்டும் போது கையில் வலிக்கிட்டே போகும், ஒரு இடத்துல நிற்காது. நிறைய நூடுல்ஸ் மாதிரி பயங்கரமாக இருக்கா. ஓகே நண்பர்களே, இப்போ எடுத்து போட்டுட்டு முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூண்டி முள்ளில் இதில் தவளை வீச போகிறோம் விரா மீன் பிடிக்கிறக்காண்டி. அதை வீசி பார்த்துக்கிட்டே போவோம். அப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த புழுவை போட்டு தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம். ஓகே நண்பர்களே, இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வாங்கியிருக்க தூண்டில். நம்ம கண்ணம்பை வாங்கியிருக்கேன். இந்த பாருங்கள் தவளை, பச்சை கலர் தவளை. அது அவங்களே கொடுத்ததா? ஷர்ட்டு எவ்வளவு மொத்தமாக? 795 ரூபா. 795. எதில் வாங்கினேன்? இதில் ஃப்ளிப்கார்ட்டா? சரி ரைட்டு. ஓகே நண்பர்களே பாருங்கள், ரீலோட செட்டாக வந்துருச்சு. அந்த நரம்பு அதில் வந்துச்சா? இல்லை, இது நான் வாங்கினேன் தனியாக. நரம்பு எவ்வளோ வாங்கினேன்? நரம்பு 200 ரூபா. 200 ரூபாயா? ஓகே இப்போ பாருங்கள் எத்தனை அடி? 7 அடி. 7 அடி நண்பர்களே. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வீச போகிறோம். புதுசு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வெள்ளாட்டம் பார்க்க போகிறோம். வெள்ளாட்டம்? ஆமாம். பாருங்கள் தவளை பாருங்கள், நல்ல தவளை, பச்சை கலர் தவளை. ஃபஸ்ட்டு ஓனர் தான் முதல்ல வீசணும், அடுத்து நான் வீசுகிறேன். ரெடியா? இங்கே பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா நெட்டில் வீசி பார்க்க போகிறோம். விராமன் நிற்கிது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எடுக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். இல்லை இப்போலாம் வேமா எழுத்துனா இப்போ மீன் வரோம். வேமா தான் இருக்கணுமாண்டா? வேமா தான் இழுக்கணும். கொஞ்சமாச்சும் அதுக்கு இது கொடுங்க. வெயிட்டு பத்தலையோ? எங்கடா இல்லை ஈயம் இல்லையா? ஈயம் இருக்குது. எங்கே இருக்குது ஈயம்? சரி போடு, தூக்கி போடு. அது கீழே இருக்குங்க. தூக்கி போடு, தூக்கி அந்த இதுக்கு போடுறா. வேலிக்கரைக்கெல்லாம் போகாது. வீசுறா அப்படி போகுது. காற்று அடிக்குது இல்லை? அது கரெக்டாக அந்த ஓர கட்டலாண்டா. அந்த அங்கனக்கில் இங்கே தாராடி, இங்கனக்கில் மீன் போயிடுச்சு பார்த்தியா? தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு, தூக்கி போடு. அங்கேருந்து போடு, மீன் மாட்டான். அடுத்த ஸ்டைக்கு ஒரு இடத்துல போடுறா, ஒரே மாதிரி காற்றடிக்குது நல்லா. ஓரளவுக்கு மெதாக போடு, முழுங்குற மாதிரி. நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு தூண்டியை போட்டோம். மாடு பார்த்திங்கன்னா விராமேலுக்கு பார்த்திங்கன்னா வீசிக்கிட்டு இருக்காப்புல பார்த்தீங்கன்னா தெரியும். ஆய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிடிச்சி காட்டுறேன். இன்றைக்கி நான் பிடிச்ச தீர வந்துட்டு வீசிக்கிருக்கேன் மக்களே. இன்றைக்கி ஒரு மீனாச்சும் பிடிக்காமல் போகக்கூடாது. ஆமாம், ஆனாலும் பரவாயில்ல. நான் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட வந்து சிலேபி மீன் பிடிக்கிறக்காண்டி வந்துட்டேன். நண்பர்களே, நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு மீன் மாட்டிடுச்சு. ஆனால் கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான். போக போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெரிய மீனாக பிடிப்போம். முதல் மீனை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பைக்கில் போட்டு வச்சுக்கிடுவோம். இந்த முதல்ல பிடிச்ச மீனை விடக்கூடாது. ஆமாம், போயிடுச்சுடா. அட்டாடாடாடா நண்பர்களே, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சரியான சைஸ் சிலேபி மாட்டிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? எத்த தண்டின்னு பாருங்க. கேமரா பொசிஷன் பார்க்க முடியலனால, ஏன்னா அந்த இடுப்பில் சரி வச்சுருக்கேன் கேமராவை. பார்த்துங்க, போட்டோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல சைஸ் மாட்டிடுச்சு. ஆமே, நம்ம பார்த்திங்கன்னா கூசாவுக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். இந்த நேரம் பார்த்து கூசா வர மாட்டேங்குது. நண்பர்களே, வெற்றிகரமாக முதல் மீன் பிடிச்சிட்டான். இது 2வது மீன். ஏன்னா முதல் மீன் முதல்ல பிடிச்சிட்டேன், சின்ன மீன். ரெடியாக இருந்துங்க. தூக்க போகிறேன் கண்டே. ஐயோ கெண்டை அத்துக்கு போயிடுச்சு நண்பர்களே. பெரிய கண்டையாக இருந்துச்சு, அத்துக்கு போயிடுச்சுடா. ஒரு அளவு தான் ப்ரோ. இங்கே வந்து கலக்கு நண்பர்களே, வேணும் கலக்கிறேன் பார்த்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மனுஷன் இல்லை கண்ணன். இந்த கலக்கிட்டேன் போயிட்டேன். பார்த்தீங்கன்னா வலிக்கிட்டு கீழே விழுந்துட்டோம். நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. இன்னும் காப்பாற்றுறதுக்கு எவனும் வர மாட்டான். இறக்கி தானே போட்டிருக்கேன். கெண்டை அடிச்சுடா. ஐயோ போச்சு, கெண்டை போச்சுடா.
போயிருச்சா அடைச்சா செல்லாப்பட்ட குஞ்சு இல்லை நம்ம சின்ன குஞ்சு சின்ன குஞ்சு நான் இங்கே நீனா எதுக்கு வேறு கிடக்க முடியாது சும்மா உனக்கு பார்த்தீங்கன்னா இதான் செல்லாப்பட்ட நண்பர்களே. இது சிலேப் மாதிரியே இருக்க மீனை வந்து திங்கவே விடாது. அதனால் பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே அங்கே எட்டத்தில் தூக்கி வீசிடுவான். திரும்ப அங்கே வரோம், திரும்ப முடிச்சு அங்கிட்டு வீசிடுவான். அமைக்கிட்டு நிற்கிது. புழு அத்துட்டு பேசி நினைக்கிறேன். ஆடா எங்கேயோ மாற்றிக்கிட்டு வரேன் பார்த்தீங்களா நண்பர்களே. இங்கே வாருங்க, நான் சும்மா தானே இழுத்தேன். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் வகுத்தில் மாட்டிக்கிட்டு வந்துருச்சு. வகுத்துலேயே மாட்டலை. இங்கே வாருங்க, சில்லுவாயை பேத்துக்கிட்டு வந்துருச்சு லேசாக. அந்த நான் குடிச்சிட்டான். இப்போ திரும்ப தண்ணிக்கில் விட போகிறோம். இது இப்போ தான் தூக்கி வீசினியா திரும்ப வந்து கிடச்சிருச்சு. இடத்த மாற்றி போட்டுறது நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். போயிட்டு வா நண்பர்களே. நமக்கு ஒரு அடுத்த ஒரு பெரிய சைஸ் மீன் மாட்டிடுச்சு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு பண்ண முடியல நம்மளால். ஐயோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டிடுச்சு. ஆமாம் கிழிச்சிருச்சுடா. முள் சரியான முள் கிழிச்சிருச்சு நண்பர்களே கையில். ரெண்டு மீன் பிடிச்சிட்டான், பெரிய மீன். சரி நண்பர்களே, அட்டாவோட இது என்னடா அது நண்பர்களே. இங்கே பாருங்க, வெறும் செல்லா பரட்டு. அதுவும் எத்தனை தண்ணி இருக்குன்னு பாருங்க. தெரியுமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மீன்லாம் எதுக்கு வந்து கடிச்சிக்கினே தெரியல நண்பர்களே. தூண்டிலே வந்து ஓயாமல் கடிச்சிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்களா செல்லாப்பட்டை மீன் பிடிக்கிறேன்னா எங்கள் ஊருக்கு வாங்க. பார்த்தீங்களா வெறும் செல்லாப்பட்டையாக இருக்குது. தரடே உனக்கு செல்லாப்பட்டு ஒரு லோடு பிடிச்சி வச்சுருக்கேன்டா. அந்தரா இவ்வளோ நேரம் நின்று ஆடிக்கிட்டு இருந்தியா? இதுக்கு தான் இந்த புல்டப்பு. நண்பர்களே லொக்கேஷன் மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்றா நிற்கிறான். ஆமாம் மீன் பிடிக்குன்னு பார்த்தா பிடிக்க முடியல. இந்த மட்டும் பிடிச்சி காய்க்கிறேன். நம்மோட தூண்டில சீனை கூட மாட்டேங்குது. ஒன்று முறை தள்ளுதியா? நுர தள்ளியா? விராமின் விராமினா? நுர தள்ளுது அந்த நண்பர்களை நம்மோட விராமின் மாட்டிக்குன்னு சொல்கிறேன். தூக்கி பார்த்தோம்னா புழுவும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அந்த நுர அடிக்கிறது தெரியாது இல்லையா? தேன் தூக்கி பார்த்தா ஒன்றும் இருக்காதுங்க. நுர அடிக்குதோ இழுத்துக்கிட்டு போக விட்டு தூக்கிடு. போக விட்டு தூக்குவோம். விராமின் அடிச்சு சொல்லி விராமின் தூக்குவோம். முதல்ல உள்ளே அமுக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் விராமினா இல்லை சொராமீனான்னு பார்ப்போம். சொல்லாப்பட்டாது. இங்கே வாரா, நான் சொன்னேன்னே புழு இருக்காது, ஒன்றும் இருக்கான்னு சொன்னேன்னே. எனக்கு தெரியாத இத்தனை வருஷம் மீன் பிடிக்கிறேன், எனக்கு தெரியாத. புழுவை முதலில் தூண்டிலில் மாட்டிக்கொள்ளவும். கடிக்கிறியா? நான் இருக்கிறதா இல்லை. பிறகு இப்படி போட்டு மீனை பிடிக்கவும். இங்கன்னு போடியா? ஏங்கண்ணா நான் போட்டிருக்கேன். நானே இப்போ பாரு, நீ பிடிக்க வேண்டிய 3 முறை நான் பிடிக்கிறேன். கடமாட்டாங்களே. சரி, நல்லா அழகாக மீன் பிடிக்கிறான். இப்போ நல்லா கிடச்சி. ரெண்டு கண்டை முரட்டு கண்டை. ஒன்று விரட்டிட்டேன். இங்கே பிடிக்க வலிக்கிட்டுச்சு. அடிக்கவே இல்லை, முண்டலை போடுறா. மக்களே பாங்குஞ்சு. அதுவும் பாங்குஞ்சு. என்ன பாங்குஞ்சு? செல்லாப்பரட்டு பிரட்டை. பிரட்டை என்னைக்கு எனக்கு செல்லாப்பட்டதே ராசின்னு நினைக்கிறேன், எழுதியிருக்கு. அன்னைக்கு கேட்டீங்கன்னா நான் இன்னும் அழுதுருப்பேன். நீனா ஏன் அவ்வளோ செல்லாப்பரட்டை கிடச்சிச்சு. போடியா அடிக்கிச்சுரா. ஐயோ பெரிய கண்டடோய், தூக்கிரோய், இழுரோய் அந்த கணக்கு. பாருங்க, இது பார்த்தீங்கன்னா லாங்கு தூண்டி நான் ரீலில் தூக்கி வீசி பிடிக்கிறாங்க. ரீலில் வந்தோடனே சொன்னாங்க விராமீன் பிடிக்கிறேன்டான்னாங்க. இப்போ என்னன்னு தெரியல, வெறும் ஜிலேபியாக பிடிச்சி காட்டுறாங்க. அது விராமீன் வந்து கடிக்க மாட்டேங்குது. இந்த கம்மாயில் இல்லை போல இருக்குது, ஆனால் கடிக்க மாட்டேங்குது. பஞ்சாமலைக்கு பக்கத்து கம்மா போயிடுச்சு போல. ஆமாம், நான் வந்திருக்கேன்ட்டு போயிடுச்சு மக்களே. இவன் பிடிச்சி பிள்ளையா அப்படின்ட்டு போயிடுச்சுங்கன்னே போட்டுக்க. இன்னாரும் வந்திருக்கேன் அப்படின்ட்டு போயிடுச்சு மக்களே. போடியா? ஐயோ அது விட்டு போயிடுச்சியா? சரியான கண்டையா?
ஐயே சுத்திக்க சாரியான கெண்டை மக்களே. இங்க பாரு சொத்துன்னு நீங்களே போட்டு இங்கே வந்துட்டா நான் ஒரு இடம் போட்டு பார்க்குறேன்டா. அடிச்சா விரட்டிது. நீ கொன்றா இப்போ பாருடா கெண்டைய. ஆமாம் அது நொட்டிட்டு போயிருச்சு. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. நல்ல சரட்டு நிறுத்துச்சு. நொட்டிட்டு போயிருச்சு தம்பி. இங்கே சின்ன சின்னமாக கடிக்குது. எனக்கு கடிக்குதியா? தூக்கு கடிக்குன்னு அங்கே நின்னா அந்த கடிக்கிறான் பாரு. நம்மளை சொன்னேன் பெரிய கண்டையாக கடிச்சிருக்கேன். ஐயோ அதுவும் செல்லா அந்த வரைக்கு இப்போ தூக்குறேன் கண்டையா எங்கே போனதுக்கப்புறமா. நண்பர்களே இப்போ பாருங்க நான் தான் இருக்கிறதுல பெரிய மீன் பிடிப்பலாம். ஏ போடியா இரா கடிச்சு உள்ளே ஓணும்டா. போடியா சுட்றா எங்க காணும். அது இழுத்துக்கு பேர் சரட்டுன்னு ஒரு சுண்டினா சுண்டெல்லாம் வேண்டாம், சும்மா சுத்தினாலே மாட்டிக்கிறது பேசாமல். இவன்டா நான் ஒரு இடத்துல ரீலை பிடிச்சி பார்த்துறேன். என்ன அப்படி சொல்கிறேன்? போடி. ஐயோ கேட்டடா எதுக்கடா கத்துறீங்க? பழக்கு பண்ண மாதிரி இருந்துச்சு. வேறு கையில் மாட்டிக்க வந்திருக்கு நண்பர்களே. வாயில் கடிக்கல பார்த்தீங்கன்னா வந்து வாய்க்கு இருக்கு சம்மந்தமே இல்லாமல் கட்டிருக்கு. கண்ணில் வரத்துக்கு குடிதா இப்போ கீழே விழுகுதாலே மட்டும் பாரு. குத்தி பிடிச்சி நண்பர்களே மீன் குத்தி பிடிச்சி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கண்டை ஒடிச்சிட்டேன்னு. கெண்டை மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கூசாவோடையும் என்ட்டு கூசா மட்டும்தான் சூப்பராக நல்லா கலராக தெரியும். பார்த்தீங்கன்னா ஆனால் சின்னமாக இருக்கும், சுருக்கு பை மாதிரி. ஓசியில் கொடுத்தா அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. காசு கொடுத்து வாங்கணும் கொஞ்சமாச்சும். ஓசிலெல்லாம் வாங்கிட்டு அப்படி தான் இருக்கும். அங்கே மீன் உரம் அடிக்கிற அடியில் மீன் உரம் ஓடிடணுங்க. நிற்கல இருக்கவே கூடாது. பூவில் பயங்கரமாக போட்டுக்கண்டா ஓட வரேன். இங்கே இன்னும் கொடுத்துக்கணும். இது எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீல் வீச போகிறோம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ரீல் வீச போகிறோம். பார்த்தீங்கன்னா இதுதான் ரீலு. பார்க்காதவங்க பார்த்துங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க. ஆமாம். முதல்ல புழுவை கொடுத்துக்கணும், அப்புறம் விட்டு வீசணும். ஆமாம். லாக்கேடு எடுத்துட்டியா? எடுத்து என்ன இருக்குது? வீசு வீசு. இப்போ விட்டு பிடிச்சிக்கிறேன் பாரு. அவ்வளோதாயா யூடியூப்களே. லாங்கு வீசிட்டேன். லைட்டாக கீழே தனிச்சு பிடி. இன்னும் தானே தனிச்சிட்டேன். இன்னும் தானே லைட்டை சுற்றிக்க. போதும். இப்போ கடிச்சோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுற்றுவோம். அது இழுத்துட்டு போவோம். அப்பையில சுற்றினா மட்டும் போதும். பார்த்துங்க எங்கே அடக்கணும் பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? பழைய கொஞ்சம் பிடிக்கிறாங்க அவங்க. நான் பிடிக்கிற மாதிரி கெண்டை. இப்போ சிலேபி கெண்டை ஏன் அங்கே ஆடுது கடிக்குது. மக்களே இப்போ ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு. மீன் மாட்டிடுச்சு. வீடியோ ஆன் பண்ணல. இது நான் லாக்கு எடுக்கிறேன். கலட்டு கொடி இறக்குறேன்பா. கொடி இறக்குறேன் பார்த்துக்குங்க. இதான் ஒரு பிடிச்ச மீன். கலட்டுறா நீ எதை பிடிச்சா என்ன ரீலை வீசினா பிடிச்சமா இல்லையா? அதான் பேச்சு. அடுத்த டைம் என்கிட்ட இருப்பா. பெரிய மீன் பிடிக்கிற வரைக்கும் நான் தரமாட்டேன். இல்லைப்பா நீ சின்ன மீன் சொல்லிட்டீங்க வீடியோவில். பெரிய மீன் அதெல்லாம் கிடையாது. சரியான கெண்டை மக்களே. இன்னொரு மீன் பிடிச்சிட்டு வந்துடுவேன். சரி பிடிச்சிட்டா நான் ஒரு தடவை மக்களே. இங்க பாருங்க எவ்வளோ பெரிய கெண்டன்னு. சும்மா தரல எங்கனே தான் நிற்கிறேன். எங்கனே கடிச்சிருச்சு எனக்கு. நாங்கள் போட்ட இடத்துல நிற்கிற இடத்துல தான் போட்டேன் நான். இப்படி பில்டப் ஓவராக இருக்குது. கொஞ்சம் கண்ணி கோசிக்கிட்டுனா நல்லாயிருக்கும். சரியான கெண்டை மக்களே. 4 வர தண்ணியில் பிடிச்சிக்கிட்டு நீ ஆடுற ஆட்டம். அந்த கூசாக்கு தான் காசே. மொத்தம் எவ்வளவு? எல்லாம் சேர்த்து 795 ரூபா. பரவாயில்ல இவ்வளோ சேர்த்து. தவளை காம்போ ஆஃபரா? காம்போ. நான் கரும்பூச்சியை போடுறேன். இன்னைக்கு போட்டு பிடிச்சி போடுவேன். இன்னைக்கு 2 பிடிப்பேன். பரவாயில்ல. என்ன எல்லாம் சுத்த மாட்டேங்குது. மீன் இருக்கிறா அதில்? மீன் இல்லை. குத்தி பிடிச்சிடேன். வரமாட்டேங்குதா? இங்கே வாரா தூக்கி வச்சுக்கு தெரியுது. இல்லையா? அட சிலேபி தானே.
நான் தூக்கிக்கிட்டே தெரியுது. நான் சரி செல்லாப்பட்டையான்னு நினச்சேன். நமக்கு பார்த்தீங்கன்னா சிலேபி கிடச்சிருக்கு. நமக்கு 3 கிலோ ஒரு கெண்டை அடிச்சதே மக்கள் எவ்வளோதான். நமக்கு ஏமாத்துறாங்க. உனக்கு பிடிக்க தெரியலேன்னு சொல்லு. ஒத்துக்கிறியா? அப்போனா பிடி. இந்த மாதிரி தான் சைஸ் தான் கிடைக்கிது சின்ன சின்னமாக. அங்கனே போடுவான். இங்கே ஆழத்துலைங்க வாரு வீட்டுக்குறா கொக்கா. சின்னமாக கிடைக்கிறா, எரிச்சலாக வருதுடா. ஒரு காலத்தில் இது கூட பிடிக்க முடியாமல் தெரிஞ்சான். இதுவாத்தையும் கிடைக்கிதே. அங்கே போட்டு நாங்கள் 1 டைல் தான் அதுக்கு நான் வச்சுருந்தோம். അങ്ങനെ വൈകിട്ടാ കളിക്കാൻ ஐயோ ஐயோ அளப்பிட்டு வருதுடா, அளப்பிட்டு வருது, அளப்பு கண்டடா. അങ്ങനെ വൈകിടാ അങ്ങനെ ஏ நான் புழு போட்டு வச்சுருக்கேன்டா. நீ புழு சுத்துறா 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 சுத்துறா. ஆட்ட ஓடா. என்னடா சுத்துற நீ? தொங்கூல் தொங்கு புழு ஏன்டா நான் போடுறேன் இப்போ அதுக்கண்டே. தொங்கூல் சரி பண்ணுறா இருக்கட்டும். என்ன இருக்கட்டும், அது எப்படி அப்புறம் கடிக்கும்? அது கடிக்கும். முள் தெரிஞ்சால் கடிக்காது மோரல். சுத்து அது முள் இல்லையா ஈட்டி பேரு தொங்கு புழுடாது. எனக்கு தெரியுமா நீ உன் தூண்டியா பாரு. என்ன எதுக்கு பார்க்குற நீ? ம் தொங்கு புழு போட்டிருக்கேன். அது தவக்கணும் உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி தெரியும். எனக்கு வந்து இங்கே வைப்ரேஷன் ஆகும் மீன் கடிக்கும்போது. அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். மீன் இருக்காதனால. இப்போ தாண்டா பிடிக்கிறேன் ஒருத்தன். சொல்லல ஏதாச்சும் பிடிச்சிட்டேன். உடனே கிட்ட பெருச்சு கை தண்டின்றாங்க. நீ போகிற இடத்துல போதும் அவன் கடிக்குது. நான் போகிறதுல நீ இப்போ போட்டேன் சுத்தாமல் இருக்குது. புல்லு அரியில் அடுத்து வாங்கி நடச்சா சரி எத்த தண்டி இருக்காது. கெண்டை அலம்பிக்கிட்டு போகுது. இப்படி தான் போகும். இந்த வாரிங்க கை தண்டின்றாங்க அதுக்கு. தூக்கி போடு. இதை எடுத்துக்க. நல்லா கிடைக்கிது. ஜவார் 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 செல்லாப்பட்டையா கிடைக்கிது. நான் ஒரு வயசு விடு அதை விடு அதை விடு. இதுதான் செல்லா பரட்டை பாருங்கள். அப்படியே விட்டுறேன் தண்ணிக்குள்ள. ஜவார் தொங்கு பூச்சி அதை அப்படி தான் ஆட்டிக்கிட்டு போவோம். இப்போ இழுத்து பார்த்தோம்னா வச்சுங்களே. இது என்ன? ஐயோ மீனாக இருக்குமா? பாருங்க நண்பர்களே எல்லாரும் அது இல்லைடா. பாருங்க நண்பர்களே மீனை பார்க்க சொன்னடா. இது அவர்கிட்ட தண்டி இது தெரிச்சுக்கு வேறான் பிடிச்சது. நான் மீன் எனக்கு தெரிஞ்சிருந்தேன். தலை கையில் கடிச்சு பிடிச்சிடறேன். யார் ஃபஸ்ட்டு கூசாக்கில் போகிற அளவுக்கு 50 ரூபா. இது தேவையா? இது உனக்கு தேவையா? தண்ணிக்குள்ள விட்டேன். கூசாக்கில் போடுறான்னு சொல்லி தண்ணிக்குள்ள விடாதுக்கு அவசரப்படுறாரு. எதாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கணும். சரியா? சரிங்க. தப்பத்தேன் பாரு. இதுக்குத்தேன் கெண்டை மக்களே. சின்ன கெண்டை தான், ரொம்ப பெருசுலாம் இல்லை. கெண்டைன்னு சொல்லி அது சிலேபின்னு சொல்லி திட்ட சண்டைக்கு வர கமாண்டில் போயிட்டு போகுது. நமக்கு கெண்டைன்னு சொல்லி இது கெண்டைக்கு சிலேபி வித்தியாசம் தெரியாதா அப்படின்னு. மக்களே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் வந்து இப்படி தான் சொல்லுவோம். நீங்கள் ஏற்றுக்க முடிஞ்சே ஏற்றுக்குங்க. ஏற்றுக்கலன்னா இந்த மனம் வந்து செல்ஃபை கழட்டி அடிக்க தப்புன்னு ஏண்டா வாங்கிக்கிறீங்கடா? கண்டிப்பாக மக்களே நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன். அடிக்கிற அள்ளியில் மீன் கூட ஓடிடுமியா? ஏடா போட்ட வேகத்தில் திங்கிது புழுவை. அதானே என்னம்மா பாஸ்ட்டாக இருக்காங்கப்பா. சூட்டாப்பா இருக்காங்க இப்போ மீன் பூரா. நாங்கள் இங்கிலீஷில் சொன்னோம். நண்பர்களே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிச்சிட்டு பார்த்துருப்பீங்க. புழு பார்த்திங்கன்னா தீர்ந்து போச்சு. அதனால் பார்த்திங்கன்னா கடைசியாக அவருக்கு வந்து புழு வந்து பொறுக்கிறேன். இதை வந்து தூக்கி போடுவேன். அது மீன் மாட்டுனுச்சுன்னா கொண்டு போவான்.
மீன் மாட்டலைனாலும் பிடிச்ச மீனை கொண்டு போயிடுவான். சரியா? கடைசியாச்சும் ஒழுங்காயிரு. இவ்வளோ நேரம் நான் வந்து கையில் வச்சுருந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் ஃபுல்லாக என்னை பார்க்க போகிறீங்க. நான் எப்படி தூண்டியை போடுறேன், எப்படி பிடிக்கிறேன் அப்படிங்கிறத இந்த கண்கொள்ளா காட்சி கண்டு கழியுங்கள். விட்டுட்டேனே எனக்குலாம் பாருங்கள் தப்பாக ஆடிக்கிட்டே இருக்கான். இந்த தெப்பத்தே காணும். உள்ளக்க போகும், இழுப்பா வராது. என்னென்னு கேட்டிங்கன்னா அது செல்லாப்பட்டியாக இருக்கும். ஐயோ வந்தா கடைசியாக போட்ட புழுவன் நட்டிட்டு போயிடுச்சு தம்பி. அதனால் நம்ம வந்து இப்போ நான் பிடிச்ச மீனாவது காட்ட போகிறேன் உங்களுக்கு. டடன் 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 இங்கே காட்டுறா கேமராமேன். என்ன நீ ஐயோ இங்கே வேறு ஃபஸ்ட்லேருந்து சஸ்பென்ஸு எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காங்க. டடன் 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 ஒரு மீன் மட்டும் இல்லை, இது வேறு உங்க சஸ்பென்ஸுடா. டடன் 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 பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கிட்ட சேரும். எல்லாமே சின்ன பாகுஞ்சு. வேறு வழி தெரிலடா. ஜெயே எல்லாம் பொத்துக்கு போயிருக்குடா. 5 பார்த்தியா இல்லையா? மட்டும் 5 பாருங்க நண்பர்களே. இதில் போட்ட மீன் பூரா பொத்துக்கு போயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ மீன் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. புளி தள்ளுறாரு மக்களே, பிடிச்சதே எவ்வளோ மீன் தான். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீட்டில் சந்திப்போம். டாடா பாய் பாய் மக்களே, போயிட்டு வரோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களே பாருங்கள், நாங்கள் பிடிச்ச மீனை பயங்கரமாக பிடிச்சிருக்கா. ஒரு இது நான் பிடிச்சது 3 கிலோ பிடிச்சிருக்கோம் பாருங்க. ஆளுக்கு 1 கிலோ. பயங்கரமாக இருக்கா? கோல்டன் பீஸ் தானே, ஜிலேபி கோல்டு. நல்லா அல்லு.